யாரு? அம்மா தான். ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. அதெல்லாம் இல்லை, எப்போ வேலை எப்போ சம்பளம்ன்ற அதே தான். இது உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போலேருந்து இந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் எந்த பையன்கிட்ட இந்த மாதிரி பேசினதில் இல்லை. இதை நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல. நானும் தான். நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ உடனே சொல்லலாம் அவசியம் இல்லை. நீ பொறுமையாக யோசிச்சு சொல்லு. ஆனால் நல்ல முடிவாக சொல்லு. இப்படி சொன்னால் அவன் ஓகே சொல்லிடுவான்ல? கண்டிப்பாக. உனக்கெலாம் யார் நோ சொல்லுவா? அதுவும் இப்படி பேசினா கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்க. சொல்கிறா. ரீச் ஆயிட்டியா? ஓகே, நான் இன்னும் அங்கே 5 minutesல இருப்பேன். ஓகேவா? பாய். சரிடா, நான் கிளம்புறேன். ஈவினிங் கால் பண்ண உனக்கு நான். ஆல் தி பெஸ்ட் சொல்கிற பழக்கலாம் இல்லையா? ஆல் தி பெஸ்ட். என்ன ரிசல்ட்டுன்னு ஈவினிங் சார். ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும் ப்ரோ. அதே தான் ப்ரோ. நானும் காலேஜ் முடித்து 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் ஆஃபர் லெட்ரு வரல. ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்கன்னா செம் முடிஞ்சோடனே வந்துடும்னு சொன்னீங்க. அடுத்தது கிராஜுவேஷனுக்கு அப்புறம் வந்துடும்னு சொன்னீங்க. ஆனால் இன்னும் வரல. வேலையெல்லாம் முடியல ப்ரோ. உங்கள் நிலமை எனக்கு புரியுது ப்ரோ. ஆனால் ப்ரோ, நான் அவங்க ஆஃபீஸ் போய் பார்த்தேன். ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. 2 பேர் தான் இருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாலும் சரியாக ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறமான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ப்ரோ, நானும் உங்ககிட்ட இதை பற்றி தான் ப்ரோ பேசலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்களை பிளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்த கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனி ப்ரோ. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு காலேஜ் சேர்ந்துட்டாங்க, பிஜி படிக்க போயிட்டாங்க. நீங்கள் தான் இன்னும் இதே நம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க ப்ரோ. ஆஃப் கேம்பஸில் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். நெஞ்சில் கனவுகள் பட்டாசு போலே ஒன்று ஒன்றாக எரிந்தது போல் எல்லாம் வெற்றியை நோக்கி நடந்தால் நான் மட்டும் வீழ்ந்தது எப்படி? அருகில் சிரிப்புகள் எங்கும் இன்பம் என்னை மட்டும் அளிப்பது ஏக்கம். சின்ன வயதில் நீ வந்த பயணத்தில் நான் மட்டும் தடுமாறி போனேன். என்னால் முடியவில்லை, இந்த வாழ்வை சுமக்க முடியவில்லை. எதற்கு கண்ணில் நீராடும் நானும் ஓர் வெற்றி காண முடியாதோ? துளிகள் அருகே சிரிப்பதை பார்க்க சிரிப்பு எனக்கு தொலைந்து போனதே. கண் பார்வை எங்கு வந்தாலும் விழிநீரில் உலகமே மூழ்கியதே. என்னை புரிந்தவர்கள் யாரும் இல்லை.
தன்னம்பிக்கை கற்றுக் கொடுக்கவா வாழ்க்கை என்னை கேட்கும் என்னை இன்னும் தேடுகின்றேன். ஆமாம், நானும் வேலைக்கு தானமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சும்மா சும்மா அதே பற்றி கேட்டுட்டு இருந்தா அப்போ எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? தம்பி உன் அக்கௌண்ட்ல பணம் அனுப்பிச்சேன், வந்துருச்சான்னு கேட்க தான்ப்பா ஃபோன் பண்ணேன். அம்மா நீங்கள் ஏம்மா அனுப்புனீங்க? எனக்கு வேலை கிடச்சிருமா? உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் அனுப்புறேன். என்ன என்கிட்ட வாங்குறது உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் வேற. அப்புறம் என்ன, டெய்லியும் டீயே குடிக்காம இன்னைக்காச்சும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு, சரியா? ஸ்கூல் பையனாகவே இருந்திருக்கலாம் போல. நம்மளும் 20 வயசு பையனாக இருந்துக்கலாம் போல. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வயசும் ஆயிடுச்சு. இதான் மேம் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டு வந்து ஒரு 20 வயசுக்கு மேலே பையப்படுற கஷ்டம். ஓகே தான். ஆனால் என்ன மேம் சொல்லுங்கள். இது நான் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில எனக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து படுற கஷ்டம் என்னன்னு தெரியுமா? இன்னும் சில இடத்துல ஒரு பொண்ணு பிறக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா?